ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இஃப்தாருக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பூஸ் இதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சுலபமான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் கேப்சிகமும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பெப்பர் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு, அப்புறம் இன்னொரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 கப்பு மைதா மாவு, அப்புறம் அது ஆரிகானோ, இது எல்லாமே போட்டுட்டு ஒரு பேட்டர் மாதிரி இது ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குப்பூஸ் வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு பாட்டாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆயில் போடாமையே டக்குன்னு பேட்டர் போட்டுட்டேன். நீங்கள் கீழே நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேட்டர் போடுங்க. ஏன்னா என்னோடது பார்த்தீங்கன்னா நான் கேஸில் வைக்கும்போது டக்குன்னு லைட்டாக அடி பிடிச்சிட்டு அதில் ஒட்டிட்டு ஆயில் போடாததுனால. ஸோ நீங்கள் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டர் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கு, அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸு, அப்புறம் ஒரு குப்பூஸு, திரும்ப செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கு, அப்புறம் சீஸு, குப்பூஸு அப்படி போட்டு நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கேஸ்ல பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் பண்ண மாதிரியே பண்ணுங்க. ஆயில் அந்த பேட்டர் எல்லாத்தையும் ஓரமாக நல்லா போட்டுக்கோங்க. அப்போனா தான் அது நல்லா பைண்ட் ஆகி அப்போதான் அந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா பைண்ட் ஆகி நல்லா வெந்து வரும். இது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் சட்டி பத்திரி பண்ணுவாங்க, அதே சேம் மெத்தட் தான். ஆனால் அவங்க ஒரு பேட்ரு போட்டு பண்ணுவாங்க. நான் வீட்டில் இருக்கிற குப்பூஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது நம்மளோட இஃப்தார் ரொம்ப அருமையான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மீனா ரெசிபி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்